29/12/2022 இந்த நாளை பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ரொம்ப ஒரு ஏன்னா நீங்க அதை நான் பார்க்கும்போது கூட யோசிக்கல என்ன இதை போட்டிருக்காங்களேன்னு. அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா திடீர்னு எங்கள் அப்பா என்னைய விட்டு போன நாள். ஏன்னா நான் பிறந்ததுலேருந்தே நான் எங்கள் அப்பா கூட தான் இருந்தேன். எங்கள் அண்ணன் தம்பிங்கெல்லாம் வெளியே பெரிய லெவலில் படிக்க வச்சாங்க. நான் வந்து 10th முடிச்சோடனே பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டேன். அதுவுமே என்னை எப்படி எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்தார்னா, எப்பா நம்ம குடும்ப சூழ்நிலை கஷ்டமாக இருக்குது அப்படி இருக்கலாம் கூட்டிகிட்டு வரல. எப்போ உனக்கு டெய்லி 10,000 வேணுமா, மாதம் 10,000 வேணுமா அப்படின்னு கேட்டார். ஏன்னா நான் நேஷனல் அகாடமியில் அப்பயே படித்தேன். அப்ப எனக்கு டெய்லி 10,000 வேணும் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் அழகா சொன்னாரு, அப்படி டெய்லி 10,000 வேணும்னா படிச்சாலாம் டெய்லி 10,000 சம்பாதிக்க முடியாது. நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப ஆமா 10th படிக்கும் போது. அப்ப டெய்லி 10,000 வேணும்னா தொழிலுக்கு வந்துரு அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு அவரை நம்பி நான் உள்ள வந்தேன். வேற யாருமே நான் நம்பல. நான் என்னைய கூட ஏன்னா எனக்கு என்னன்னே தெரியாது. அப்ப என்னை ஒரு 15 வயசுல பிசினஸ்குள்ள கொண்டு வந்து என்னை கடைசி வரைக்குமே ஒரு நாள் கூட நான் பிரிஞ்சு இருந்ததே இல்லை. எனக்கு அவருக்கும் பயங்கரமான கருத்து வேறுபாடு இருக்கும். அவ்வளவு சண்டைகள் போட்டிருக்கோம். நான் சொல்றது எதுவுமே அவருக்கு புரியாது. ஏன்னா அவங்க வளர்ந்து வந்த பாதை அப்படி இருக்கும். அவரே ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வெறும் 50,000 கொண்டு வந்துட்டு இன்னைக்கு அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாரு. ஏன்னா பெஸ்ட் மீன் சொல்றது ஒரு பிராண்ட் இல்ல. அன்னைக்கு பாத்தீங்கன்னா கிங் மீன் ஒரு பிராண்டு, நியூ மீன் எல்லாத்து பிராண்டையுமே அவங்க தான் உருவாக்குறாங்க. அவங்க தம்பிகளோட சப்போர்ட்ல அவர் டெவலப் பண்ணாரு. இன்னைக்கு நான் எப்படி எங்க அண்ணன் தம்பியை வச்சு இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கணும், அதே மாதிரிதான் அவங்களும் அவங்களோட காலத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப அவங்களோட விஷயத்த வந்து என்னால சில விஷயத்த மறக்கவே முடியாது. இன்னைக்கு வரைக்குமே எங்க அப்பா சொல்ற ஒரு வார்த்தையை நான் எழுதி எல்லா இடத்துலயும் ஒட்டி வச்சிருப்பேன், நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லுவாரு. கண்டிப்பா சார், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஆமா, ஏன்னா நான் நிறைய நேரத்துல ஓவர் கான்பிடென்டா இருப்போம் இன்னைக்குள்ள யங்ஸ்டர். அப்ப நான் ஒரு டிசிஷன் எடுக்கும் போதுமே அந்த வார்த்தையை என்னை உள்குள் வாங்கிடுவேன். ஏன்னா நம்ம எமோஷனல் எடுத்துடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நான் எடுக்கிற ஒரு முடிவு 350 குடும்பத்தை பாதிக்கும். கண்டிப்பா சார். அப்ப அந்த முடிவு எடுக்க ஒரு விஷயத்திலயுமே நான் என்னை நிறைய இடத்துல என்னை நிறைய பேர் பாராட்டுவாங்க, உங்க அப்பா உங்களை நல்லா வளர்த்துருக்காருன்னு. ஏன்னா அவரோட நான் எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் ஒரு நாளைக்கு மினிமம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசுவேன். எங்களோட கருத்துக்கள் வந்து நாங்க பரிமாற்றம் பண்ணிக்கிட்டே இருப்போம். காம்படிட்டரை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம். மக்களுக்கு தேவையை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம். தொழிலை தவிர அவர் எதுவுமே அவருக்கு தெரியாது. ஹார்ட் கோர் பிசினஸ் மேன் அவர். அப்ப திடீர்னு ஒரு நாள் இல்லைன்னு சொல்லும் போது ஒரு பெரிய ஏமாற்றமா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு அப்பயே அவர் சொல்லி கொடுத்ததுதான். அழகா சொல்லுவார். அவர் ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாரு. என்னைக்கும் ஒருத்தன் வர்றான், என்னைக்கா ஒரு நாள் போக தான் போறான். அதை நினைச்சு நம்ம இயங்கக்கூடாது. நம்மளுக்கு வந்த இந்த பிரபஞ்சத்துல வந்த வேலையை நம்ம கரெக்டா செய்யணும். எனக்கு எங்க அப்பா கொடுத்த வேலை இந்த தொழில அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். இங்க இருக்கிறவங்களும் நல்லா வச்சுக்கிறணும். அப்ப அந்த விஷயத்த வந்து நம்ம எப்படி செய்யணும். நான் 3வது நாள் 2-3 நாள் மட்டும்தான் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தேன். 4வது நாள் வந்து கடை தேட ஆரம்பிச்சிட்டேன். நான் ஜெயிக்கணும், இந்த சமுதாயத்துல அவரோட பிள்ளைகளுக்கு வந்து திறமை இருக்கு. ஏன்னா என்னைக்குமே ஒரு தலைமை போகும்போது அதை கீழே இருக்கிறவங்களை வந்து ஈஸியா வந்து நிறைய சப்ரஸ் பண்ணுவாங்க. அப்ப எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அந்த நேரத்துல இருந்துச்சு. அப்ப அது வந்து ஒரு பண ரீதியான பிரச்சனையா இருக்கலாம், ஒரு மன ரீதியா ஒரு பிரச்சனையா இருக்கலாம், பீப்புள் ரிலேட்டடான பிரச்சனையா இருக்கலாம். அது எல்லா பிரச்சனைக்குமே ஒரு ஏற்கனவே எனக்கு பயிற்சி பண்ணனால நான் எல்லா பிரச்சனையுமே ஈஸியா சமாளிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு அப்ப பிரச்சனையா இருந்தது அவர் தான். எனக்கு வேற சமுதாயத்திலேயோ போட்டியிலேயோ யாருமே எனக்கு போட்டியே கிடையாது. ஏன்னா நான் அவ்வளவு அக்ரெசிவா பிசினஸ் பண்றேன். ஏன்னா எல்லா இடத்துலயுமே ஒரு வேகத்தடையா இருந்து எனக்கு ஒரு பாடத்தையுமே எங்க அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. அந்த பாடங்கள் தான் இன்னைக்கு என்னை வந்து ஈஸியா வளர்த்துக்கிட்டு இருக்கு. என்னை நிறைய பேர் கேட்பாங்க, நீ என்ன இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றீங்க, எப்பவே ஜாலியா இருக்கீங்க அப்படின்னு. நான் இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றேன்னு எனக்கு ஃபீல் வந்ததே கிடையாது. ஏன்னா நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு எங்க அப்பா எங்களை வளர்த்துருக்காங்க. இன்னும் நான் 1000 கோடி போனா கூட நான் இப்படிதான் இருப்பேன். என்னுடைய மனநிலை இப்படிதான் இருக்கும். ஏன்னா ஒருத்தன் வந்து பணத்தினால மேல போயிடவே மாட்டான். அவன் எப்படி பழகுறான், அவன் எப்படி சமுதாயத்துல நல்ல பழக்கங்கள்ல இருக்கான், எப்படி மக்களுக்கு நல்லது செய்யலாம், இதனால மட்டும்தான் வளருவான்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப அப்ப இருந்தே எங்களை ஹார்ட்கோரா பீப்புள் ரிலேட்டடாவே வளர்த்துருக்காங்களே தவிர ஒரு மெட்டீரியலிஸ்டா நாங்க வளர்ந்ததே கிடையாது. கண்டிப்பா சார். அப்பாவோட நீங்க ஒரு கடின உழைப்பு நீங்களும் அதையே நீங்க பின்பற்றிட்டு. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. அவரோட ஆசீர்வாதம் என்னைக்கும் பெஸ்ட் மம்மிக்கும் எங்களுக்கும் மக்களுக்கும் எப்பவுமே இருக்கும். கண்டிப்பா சார். அவங்களோட பிளெஸிங் எப்பயுமே உங்களுக்கு. கண்டிப்பா. தேங்க்ஸ். விஜய் சித்து லாக் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன மாதிரி மக்களோட பார்வை இருந்துச்சு? அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் நண்பரும் விஜய் சித்துக்கு எங்க கடைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு 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 விளம்பர தூதர் மூலியமா நானும் அவரும் ஒரு இடத்துல பணம்லாம் கொடுத்து ஏமாந்தோம். ஆனா ரொம்ப ஏங்கிக்கிட்டே இருந்தோம், அவர் வந்திருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த நேரம் வந்து ரொம்ப டாப்ல இருந்தாரு. அப்ப எங்களுக்கே தெரியல, எங்க கடைக்கு வந்து எங்க 2 பிரான்ச்சுக்கு 2 தடவை வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போகும்போது ராம்நாட்ல ஒரு பிரான்ச்ல வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. திருப்பி ராமேஸ்வரத்துல இருந்து வரும்போது எங்களோட உச்சப்புள்ளி பிரான்ச்ல. அப்ப நம்ம ஒருத்தவங்களை தேடி போகணும்னு இந்த விஷயத்த என்னதான் நான் நினைச்சாலும் நம்மளோட ஒரு விஷயம் நல்லா இருந்தா அவங்களே தேடி வர்றாங்க. அவர் 2 கடையிலுமே வந்து எங்களோட தொகையும் பனையளவு தான் வாங்கி சாப்பிட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு மக்கள் மத்தியில வந்து அவங்க வந்திருக்காங்க,
ஏன்னா இன்னைக்கு ஒரு பிராண்ட் டஸ்டருக்கு வந்து நம்மளை விட நம்மளுக்கு மேல இருக்கிறவங்க சொன்னா மட்டும் அந்த நம்பிக்கை கூடுது. இந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப கூடிருச்சு. எங்களுக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காவே இருந்துச்சு. கண்டிப்பா அண்ணனுக்கு ரொம்ப நன்றி தான். கண்டிப்பா சார். விஜய் சித்து அவங்க வந்து அந்த பனை அல்வா சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பனை அல்வா எந்த அளவுக்கு வந்து மக்களிடம் போய் சேர்ந்துருக்கு, அது வந்து ஈஸியா போயிருச்சு. இப்ப நான் போய் அன்னைக்கு மலேசியாவுக்கு போன கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி போகும்போது இந்த பொருளை பத்தி பேசும்போது தெரியல. இப்ப அவங்க விளாக் போட்டதுக்கு அப்புறம் இப்ப வரவங்க எல்லாருமே வெளிநாட்டுக்கு போனா பனையல்வா ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு போகணும் அப்படின்னு மனநிலைமைக்கு மாறிடுச்சு. ஏன்னா நம்ம ஊர்ல சோசியல் மீடியாவோட நம்ம ஊர் சோசியல் மீடியாவை அப்புறம் இருக்கவங்க பயங்கரமா வாட்ச் பண்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு பல சேனல் இருக்கு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பற்று அதிகமா இருக்கனால இப்படி குறிப்பிட்ட பீப்புளோட சேனல் வந்து பயங்கரமா வாட்ச் பண்றாங்க. இப்படி ஆளுக்க பண்றதுனால எங்களுக்கு ரீச் நல்லா இருந்துச்சு. செம ரீச் ஆச்சு. உள்நாட்டு மட்டும் இல்ல வெளிநாட்டு உற்பத்திலேயே சிறந்து போய் கண்டிப்பா நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் சேல்ஸ் எங்களோட 25% வந்து மலேசியா துபாய் இல்லைன்னா எங்களுக்கு சேல்ஸ் இல்லை. இப்போ இந்த ஃபெஸ்டிவல் டைம்னா வருது, கிறிஸ்மஸ் நியூ இயர், இந்த மாதிரி டயத்துல நீங்க வந்து நிறைய ஸ்வீட்ஸுக்கு ஆஃபர்னா கொடுப்பீங்க. எந்த மாதிரி ஆஃபர்ஸ்னா கொடுப்பீங்க? மோஸ்ட்லி ப்ரோ நல்ல பிராண்டடா ஆஃபரே கொடுக்க கூடாது. நான் அது ரொம்ப நம்புவேன். இப்ப நம்ம ஆஃபர்னு சில விஷயங்கள் ரீசெண்டா கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். என்னன்னா மக்களோட சைக்காலஜியே இன்னைக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா நம்மளுக்கு என்ன அவங்க பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு திங்கிங் வந்துச்சு. அப்ப நம்ம வந்து எந்த பொருளுக்கு எப்பயுமே ஆஃபர் கொடுப்போம்னா நியூ லான்ச்சுக்கு கொடுப்போம். இப்போ என் ஏற்கனவே ஒரு 40 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கிற பொருளுக்கு நீங்க ஆஃபர் கொடுத்தா அது உங்களுக்கு தேவைப்படாது. அப்ப புதுசா பொருள் அதுக்கு தான் சொல்லுவாங்க கஸ்டமரை வந்து உள்ள கொண்டு வரதுக்காக சில விஷயங்கள் பண்ணும்போது தான் நாங்க ஆஃபர் பண்ணுவோம். தவிர எல்லாம் இப்ப பனையல்வாக்கு ஆஃபர் போட்டோம், ஏன்னா அந்த பொருள் யாருக்கு என்னன்னே தெரியாது. கண்டிப்பா. அப்ப நீங்க ஆஃபர்னு போடும்போது நீங்க வாங்குவீங்க, பக்கத்துல இருக்கிறவங்க வாங்கி கொடுப்பீங்க. அப்ப வந்து ஒரு பொருட்களுடைய டிரான்சாக்ஷன் கூட இருக்கும்போது எங்களுக்கு ஈஸியா இருக்கு. அதெல்லாம் நாங்க ப்ராஃபிட்ல இருந்து விட்டு கொடுக்க தான் போறோம். ஏன்னா ஒரு வருஷம் விட்டு கொடுப்போம், அடுத்து 20 வருஷம் ஹிட் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு 20 வருஷம் ப்ராஃபிட் தானே. இது ஒரு கால்குலேஷன் போட்டு தான் நாங்க ஈஸியா பண்ணுவோம். கண்டிப்பா சார். இப்ப நியூ இயர் வருது, அதுக்கு வந்து புதுசா ஏதாவது ஸ்வீட் நீங்க எதுவும் புதுசா அறிமுகப்படுத்துறீங்களா இல்ல வேற எதுவும்? ஆக்சுவலா இந்த நியூ இயருக்கு வந்து ஒரு 3 விதமான கேக்ஸ் லான்ச் பண்றோம். ஏன்னா நியூ இயர் சொல்லும் போது நம்மளுக்கு கேக் தான் மெயின். லோட்டஸ் பிஸ்காஃப் கேக்னு ஒன்று பண்றோம். அது ஏற்கனவே நம்ம ரொம்ப டாப் சேல்ஸ். அதை வந்து பீஸ் கேக்ல வித்துக்கிட்டு இருக்கோம். அதை வந்து பர்த்டே கேக்லேயே இப்போ பிளான் பண்றோம். இன்னொன்று வந்து கிட்கேட் கிரன்ச்சின்னு ஒரு கேக் லான்ச் பண்றோம். அது முழுக்க வந்து இப்போ எல்லா கடையிலும் பார்த்தீங்கன்னா கிட்கேட் வந்து மேலே மட்டும் வச்சு கிட்கேட் கொடுப்பாங்க. இது வந்து கிட்கேட்லேயே ஸ்லைஸ் பண்ணி லேயரும் பண்றோம். அது மேல இருக்கிற டாப்பிங்லயுமே நம்ம பண்றோம். அதை நீங்க டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தைகளுக்குமே அது பிடிக்கும். பயங்கர நம்ம டார்கெட்டே அவங்கனால அவங்களுக்கு தான் பொருளே போடுவோம். ஏன்னா இன்னைக்கு நீங்க போய் ஒரு பொருள் வாங்குறதை விட உங்க ஒய்ஃபும் உங்க குழந்தைங்க சொன்னாதான் நீங்க போய் வாங்குவீங்க. அதனாலதான் எங்க டார்கெட் கஸ்டமரை நாங்க அவங்களை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பா சார். இப்ப எளிய மக்களுக்கு கூட இது வந்து பெஸ்ட் மம்மின்னு சொன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே கண்டிப்பா ப்ரோ. நாங்க எளிய மக்கள் பணக்காரவங்க இதுவரைக்கும் பிரிச்சதே இல்லை. ஏன்னா நான் சின்ன வயசுல என்ன கண்டுபிடிச்சேன்னா ஏழை பணக்காரனோட ஒரு கஸ்டமருக்கு வந்து மனநிலை முக்கியம். என் பிள்ளைக்கு நான் நல்ல பொருள் வாங்கி கொடுக்குறேன்னு நினைக்கிறவங்க ஏழையா இருந்தா கூட நல்ல பொருள் வாங்கி கொடுப்பாங்க. எவ்வளவு பணக்காரவங்க வந்து காசை பார்த்துட்டு நல்ல பொருள் வாங்காதவங்களா இருக்காங்க. அதனால நாங்க என்னைக்குமே வந்து இந்த செக்மெண்டேஷன் சொல்லுவாங்க ஏபிசின்னு, நாங்க அப்படி பிரிக்கவே மாட்டோம். உங்களுக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்லபடியா வாங்குங்க. அப்ப வந்து எங்க கஸ்டமருக்கு வந்து மனநிலை தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நாங்க எங்களுக்கு காம்படிஷன் இல்லைன்னு சொல்லுவோம். நல்ல பொருள் வேணுங்கிறவங்க மட்டும்தான் எங்கிட்ட வர போறாங்க. பிரைஸ் பார்த்து வரவங்க எங்கிட்ட வரவே மாட்டாங்க. அப்ப நாங்க எங்களுக்கு கஸ்டமர் தேவை ஈஸியா ஃபுல்ஃபில் பண்ணலாம். எல்லாரையும் நாங்க எங்க கடைக்குள்ள விட்டோம்னு வச்சுக்கோங்க, நான் யாருக்கு ஒரு பொருள் விற்க போறேன்? நிறைய நேரம் ஒரு தொழிலுக்கு தோல்வி இங்கே ஆரம்பிக்கும். ரோட்ல போற எல்லாருமே என்கிட்ட கேக் வாங்கணும்னு நினைச்சா நான் தோத்து போயிருவேன். எந்த பொருள் யார் வாங்கணும்னு எனக்கு தெரியும். அந்த தரத்தையும் நீங்க தான் கொடுக்குறீங்க. கண்டிப்பா குவாலிட்டி மட்டும் இல்ல குவான்டிட்டியுமே எல்லாமே. ஆமா கண்டிப்பா அது ரெண்டுமே இருந்தா மட்டும் தான் பிசினஸ் ஜெயிக்கும். இப்ப ராமநாதபுரத்துல நிறைய பேக்கரியை வந்து ட்ரெடிஷனல் கன்சிடர் பண்ணும்போது பெஸ்ட் மம்மியை எப்படி நம்ம எந்த ஒரு ஆங்கிள் நம்ம கன்சிடர் பண்ணலாம்? பெஸ்ட் மம்மி வந்து இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு 2 வருஷமா எங்களை நாங்கள் பொசிஷன் பண்ணுறதே இது வந்து ஒரு செலிப்ரேஷன் பிராண்ட். இது வந்து பப்ஸ் நல்லா இருக்கும், கேக்கு நல்லா இருக்கும், ஸ்வீட்டு நல்லா இருக்கும், இப்படி அல்வா நல்லா இருக்கும் இப்படின்னு சொல்றதை விட நாங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் மைண்டு முதல்ல ஃப்ரெஷ் ஆகும். இன்னைக்கு வந்து உங்களை ரீசார்ஜ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நாங்கள் அதனால தான் இன்னைக்கு எங்களோட லொக்கேஷனே அப்படி லொக்கேஷனில் சூஸ் பண்ணுறோம். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து வேலைப்பளுகளையும் நம்மளுடைய போக்குவரத்துலையும் நம்மளுடைய ப்ரெஷர்லையுமே அதிகமாக இருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிராண்டாக மட்டும்தான் நீங்கள் நாங்கள் பொசிஷன் பண்ணுறோம். அதனால தான் இன்னைக்கு எங்களுக்கு இந்த விஷயத்தில் வந்து காம்படிஷன் இல்லை. ஏன்னா நம்ம பொருள்னு போனோம்னா ஒரு கமாடிட்டிக்குள்ளே போயிடும். அப்போ அந்த கமாடிட்டிக்குள்ள வந்து போட்டி ஈஸியாக வந்துடும். இப்போ நான் ஒரு கேக்கு நல்லா போடுறேன், இன்னொருத்தர் கேக்கு இன்னும் நல்லா போட முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கம்பு சுத்த கதெல்லாம் இல்லை, ஒரு தொழில் பண்ணுறவங்க. அப்போ நம்ம இதை வந்து ஒரு கையாடல் வந்து வேற மாதிரி பண்ணணும். அப்போ இன்னைக்கு நாங்கள் இப்படி போகிறனால தான் எங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கூடுது. முதல்ல ஒரு பேக்கரி வந்து நாங்கள் 50 லட்சம் 60 லட்சத்தை தந்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நாங்கள் ஒரு பேக்கரி திறக்கணும்னா 2 கோடி 1.5 கோடி செலவழிக்கிறோம். அப்போ இப்படி எல்லாராலையும் பண்ண முடியாது. கண்டிப்பா சார். அப்போ இன்னைக்கு போட்டிகளை வந்து நாங்கள் குறைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு கான்செப்டே மாற்றி இன்னைக்கு நாங்கள் ஒரு செலிப்ரேஷன் பிராண்டு. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலில் வந்து 4 விதமான கஸ்டமர் தேவை. ஒன்று
குழந்தைகள், அடுத்து யங்ஸ்டர்ஸு, அடுத்து மிடில் ஏஜ், அடுத்து வந்து வயசானவங்க. இவங்க 4 பேருக்குமே எங்கிட்ட பொருள். நீ யங்ஸ்டர் வர்றாங்கன்னா அவங்களுக்கு, நீ கிட்ஸ் வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, சாக்லேட்ஸு, பாப்கார்ன், சிக்கன் இப்படி. இன்னைக்கு யங்ஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா கேக் வச்சிருக்கோம். மிடில் ஏஜுக்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் இப்படி வச்சிருக்கோம். ஏஜ்டு பீப்புளுக்கு தான் இன்னைக்கு இந்த கருப்பட்டி அல்வாவோ, இன்னைக்கு கோதுமை பிரெட்டோ, அப்படி எல்லா தரப்பான பீப்புளுமே ஃபோக்கஸ்டு பண்ற பிராண்ட் தான் பெஸ்ட் ஹோமியை தவிர ஒரு குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் நாங்கள் பண்ணவே மாட்டோம். கண்டிப்பா சார். இப்போ ரெஃப்ரெஷிங்கான ஃபுட்டு ஸ்டால்ஸ், கண்டிப்பா எல்லாமே வந்து நீங்க கொடுக்குறீங்க. ரெஸ்டாரண்ட்ல கிடைக்க போக மிச்சம் இப்போ நமக்கு பெஸ்ட் மம்மி இன்னைக்கு ஒரு ஆர்டர் மதுரையில இருந்து வந்திருக்கு. இப்பதான் ஆக்சுவலா கேட்டாங்க. அவங்க ஐடி கம்பெனி எங்க பேஜை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் பண்றாங்க. கிட்டத்தட்ட 750 பீப்புள் அவங்களுக்கு வந்து அங்கே வேலை பார்க்குறாங்களாம். அவங்களுக்கு வந்து கேஎஃப்சி மாதிரி ப்ராடக்ட் வந்து லைவா போட்டு கேட்குறாங்க. இப்போ இது வந்து ஒரு கேஎஃப்சி பண்ண முடியாது, அவன் போய் பண்ண மாட்டான். அப்போ இது எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நாங்கள் போய் சென்னையில் போய் பெர் ஹெட்டுக்கு வந்து நாங்கள் 500 சார்ஜ் பண்ணி ஒரு 7 விதமான பொருட்களை வந்து நாங்கள் லைவாக கொடுக்கும்போது இது வந்து எங்களுக்கு ஒரு புது விதமான ஒரு தொழிலா தெரியுது. ஏன்னா ஒரு கடை போட்டு வியாபாரமாக்குறதுக்கு சோசியல் மீடியா பார்த்துட்டு ஒருத்தவங்க வராங்க, நம்மளுக்கு ஈஸியா ஒரு 2.5 to 3 lakhs ஒரு பில்லிங் ஆகுது. அப்ப இன்னைக்கு பழக்க வழக்கமே மாறுது. கண்டிப்பா சார். அப்ப இது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சொந்த ஊர்ல தொழில் பண்றதே கஷ்டம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆன்லைன் மூலியமா நம்மளுக்கு கேட்டரிங் ஆர்டர் மாதிரி வருது. இன்னைக்கு பேக்கரியில கேட்டரிங் என்ன இருக்கு? நீ ஹோட்டல் போனீங்கன்னா கேட்டரிங்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பேக்கரி. அப்ப இன்னைக்கு நாங்க நிறைய இடத்துல இப்ப நிறைய காருக்குள்ள பாத்தீங்கன்னா அழகாப்பால எப்ப பார்த்தாலும் ஸ்டால் போடுவோம். அது வந்து எங்களுக்கு ஒரு கலாச்சாரமாவே ஆகி போச்சு. அங்க அழகாப்பால ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா பெஸ்ட் மீ ஸ்டால் இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டோம். இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பன். இது ஒரு புது ரெவன்யூ மாடல். கண்டிப்பா. இப்ப மக்கள் மத்தியில வந்து இப்ப 3மே ஒன்னா கிடைக்குன்னா அது வந்து பெஸ்ட் மம்மில. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஒவ்வொரு இடத்துலயும் தேடி போறதுக்கு இது எல்லாமே வந்து நம்ம ஏன்னா ஃபியூச்சர் மக்கள் வந்து அப்படி போவே மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே அப்படி பழகிட்டோம். இன்னைக்கு மால் கான்செப்ட் ஜெயிக்கிற காரணமே ஒரு இடத்துக்குள்ள போனா எல்லாமே இருக்கு. பார்க்கிங் இருக்கு, படம் பார்த்துக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், ட்ரெஸ் எடுக்கலாம், விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம். இது எல்லாமே இருக்கனால இன்னைக்கு மால் கான்செப்ட் வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம போறோம். கண்டிப்பா சார். இது போக வேற ஏதாவது நம்ம பெஸ்ட் மம்மி பேக்கரியில புதுசா ஏதாவது கொண்டு வரலாம்னு வேற ஐடியா ஏதாவது? இப்ப ஏற்கனவே நம்ம வந்து ஃபியூச்சரை யோசித்து தான் வந்து இப்போ அடுத்த ஆன்லைன் சேல்ஸ் தான் வரப்போகுது. இப்போ நாங்கள் அப்பா கிச்சன் ஒரு பிராண்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். அது முழுக்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ காரைக்குடியில் லான்ச் பண்ணிட்டோம். இப்போ அது மித்த அதர் சிட்டிஸ் இப்போ சென்னையில் அடுத்து பிளான் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து என்னன்னா ஆன்லைன்ல உள்ள பீப்புளுக்காக மட்டுமே இந்த பிராண்ட் உருவாக்கப்படுது. இதே பெஸ்ட் ஹோமி மெனு தான். ஆனால் அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் எண்டாகவும் மக்களுக்கு நீடா ஒரு வித்தியாசமான வார்த்தைகள்ல வந்து அந்த பிராண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா போயிட்டு இருக்கு. அது என் தம்பி தான் முழுக்க பாக்குறாரு. பயங்கரமா பண்றாங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார். இப்ப ஸ்விக்கி சொமேட்டோன்னு சொல்றாங்க, அங்க இருந்து ஆர்டர் பண்ணும்போது இப்போ வந்து நம்ம பெஸ்ட் மம்மில இருந்து அந்த ஒரு ப்ராடக்ட் எல்லாமே ஆர்டர் பண்ணி எடுக்கிறாங்களா? கண்டிப்பா ஒரு பெரிய சேல். அதான் சொன்னீங்க அப்பா கிச்சன் ஏன்னா இப்போ பெஸ்ட் மம்மிங்க ராம்நாட்டுக்குள்ள 8 இருக்கு. அப்ப ஸ்விக்கி சொமேட்டோட தேவைகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப அந்த ஒரு கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணாதான் நாங்க இந்த பிராண்டே உருவாக்குறோம். பெஸ்ட் ஹோமி கிச்சன்ல இருந்து தான் அந்த பொருள் வரும். ஆனா அது உங்களுக்கு வேற பேர்ல வரும். ஆனா அதுக்கேற்ற மாதிரி இன்கிரியன்ஸ்ல இருந்து எல்லாமே மாத்தும். அதோட நேம் ஏதாவது சொல்ல முடியுமா? ப்ராடக்டோட பேரா? ப்ராடக்டோட பேர் வந்து பிஸ்தாசியோ ஒரு குனாஃபான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் லான்ச். அதெல்லாம் பெஸ்ட் ஹோமில கிடையாது. அது வந்து குனாஃபாவை வச்சு நம்ம சாக்லேட்டை வச்சு பிஸ்தாசியோ வச்சு ஒரு டெசர்ட் மாதிரி எங்க லான்ச் பண்றாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா குழந்தைகளுக்கு பிடிக்காது, ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பீஸா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து யூஸ் பண்ற பீஸால வந்து நார்மல் மைதால யூஸ் பண்றோம். அவங்க இம்போர்ட்டட் பீஸா மாவு வாங்கி இப்ப மெயினா வந்து இந்தியாவில வந்து இட்லி சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்றோம். காரணம் என்னன்னா அந்த பொருளை வந்து நம்ம 12 மணி நேரம் ஃபெர்மெண்டேஷன் பண்ணுவோம். இதே பார்த்து இட்டாலியில வந்து பீஸா ஹெல்த்தி, நம்ம ஊர்ல தான் பீஸா வந்து மைனஸ். அப்ப இதை நாங்க கண்டுபிடிச்சோம். ஏன் அப்படின்னா ஒரு பொருள் வாங்கணும் ஜீரணம் ஆகணும். ஏன் வந்து ஒரு பொருள் அன்ஹெல்த்தி, மைதா அன்ஹெல்த்தின்னு சொல்றாங்கன்னா அந்த பொருளை சாப்பிடும் போது நம்மளுக்கு ஜீரணம் வந்து ஆக லேட் ஆகும். இப்ப அந்த ஃபெர்மெண்டேஷன் பீஸால சாப்பிட்டீங்கன்னா எப்பயும் போல 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல செமிச்சிடும். ஆனா பயங்கரமான காஸ்ட்லி அது. இப்ப நாங்க வாங்குற மைதா வந்து ஒரு 52 rupees இருக்குல்ல, டாப் வாங்குறோம். இப்ப எங்க தம்பி வாங்கி யூஸ் பண்றது 200 ரூபா கிலோ. அப்ப அந்த இன்கிரியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த அவுட்புட் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமர் பிரைசிங்குமே அது ஹையா தான் இருக்கும். இப்ப இங்க வெஸ்ட் ஹோமில நீங்க 360 ரூபா பீஸா வாங்குறீங்கன்னா 5 பீஸா வாங்குனீங்கன்னா 500 ரூபா இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி தின் கிரஸ்ட் என்னென்னவோ பண்றாங்க இன்னைக்கு. அது நம்ம வாயிலே வரல அந்த வார்த்தைகள்லாம். அவர் நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார். மக்களுக்கு போறது வந்து ஹெல்த்தியா தான் போகும். கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா நம்ம இப்ப ஒரு அன்ஹெல்த்தின்னு ஒரு மைதா அன்ஹெல்த்தின்னு இருக்கு. இப்ப அதை கண்டுபிடிச்சு அதை உடச்சு உள்ள போயிட்டு இருக்கோம். இப்போ இதே நீங்க வெளிநாடு போயிட்டீங்கன்னா மைதால தான் பிசினஸே பண்ணிட்டு இருக்கான். இப்போ குல்டின் நம்ம ஊர்ல அதிகமா இருக்கும். அவன் குல்டின் ஃப்ரீல போட்டு ஹெல்ப் பண்றான். ஏன்னா குல்டின்னா என்ன, அதுதான் அந்த ஒரு பொருளை வந்து ரப்பர் ஆக்குறது. அதனால மட்டும்தான் நம்மளுக்கு ஜீரணம் ஆகலை. இன்னைக்கு பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற காரணம், மைதா பொருள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற காரணமே அது உள்ள போய் ஜீரணம் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. அப்ப குயிக்கா ஜீரணமாகணும்னா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவன் அப்பவே கண்டுபிடிச்சு பண்ணிருக்கான். அதை நம்ம அப்படியே இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா கஷ்டமா இருக்கு.
ஏன்னா இது வேகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுதுன்னா அது வேக ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். ஏன்னா அதுல எந்த கெடுதியுமே கிடையாது. அப்ப அதோட ப்ராசஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெவியா இருக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு ஆட் பார்த்தோம், ஸ்வீட் ஃபன், அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? அதான் ப்ரோ, இப்ப அது விளையாட்டுத்தரமா அதுவுமே எங்க தம்பி தான் ஆரம்பிச்சாப்ல. மதுரைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது நிறைய பெரிய பிராண்ட்லாம் தான் பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு தீபாவளிக்கு வந்து ஸ்வீட்டு போய் கடையில வாங்குறதுக்குடைய விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகரிச்சிருச்சு. ஏன்னா இன்னைக்கு வீட்டுல சுடுறது வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. அன்னைக்கு நம்ம காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி இருப்பாங்க, அம்மா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க, பலகாரங்கள் விதவிதமா இருக்கும். இப்போ தீபாவளிக்கு இப்போ பேக்கரி நாங்களே வந்து தீபாவளிக்கு 2 ஸ்வீட் பாக்ஸ் போடுவோம், அதை தான் நீங்க வாங்கணும். கண்டிப்பா சார். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாங்களே கட்டாயப்படுத்துற மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. அது வந்து எங்களுக்கு ஒரு காலத்துல வந்து சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம கொடுக்கறதான் கஸ்டமர் வாங்குறாங்க. கஸ்டமர் பெயிண்ட் பண்ணி போய் பார்த்தா அவங்களுக்கு விதவிதமா வாங்க தோணுது, காசு இருக்கு. அப்ப இதை எப்படி நம்ம புரிதல் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போதுதான் அப்ப ஒரு காம்போ மாதிரி பண்ணும்போது ஒரு 3000 ருபீஸ்க்கு ஒரு காம்போ பண்றோம். அப்ப 300 ரூபாய்க்கு ஒரு 10 மாசம் இல்ல ஒரு 11 மாசம் பண்ணும்போது ஒரு வெரைட்டியான ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும் போது தீபாவளிக்கு ஸ்வீட் வாங்குற மாதிரியும் இருக்கு, நீங்க வெரைட்டியை சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேவிங்ஸ் பண்ணனால உங்களுக்கு 200 ரூபா 300 ரூபா மதிப்பு ஒரு கிஃப்ட் வருதா. அப்போ இது வந்து ஒரு பயங்கரமான, போன வருஷம் நாங்க சும்மா விளையாட்டுத்தரம் ஆரம்பிச்சோம், 200 பேர் தான் பண்ணாங்க. இப்ப ஆரம்பிச்சு 20 நாளே 300 பேர் வந்துருச்சு. கண்டிப்பா நம்ம அந்த காலத்துல என்ன இது பண்ணோமோ அது இப்போ வந்து ரீசெண்ட் டைம் அதுக்காக நாங்க இந்த இடம் பண்ணும் போதே ராயல் முட்டாய், இன்னொரு வந்து ட்ரெடிஷனல் பலகார பெட்டின்னு சொல்லிட்டு 2 செக்மெண்டே ஃபோக்கஸ் பண்ணோம். பலகாரம் மாதிரி வேணுமா அதுக்குள்ள போங்க, இன்னைக்கு உள்ள கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வேணுமா. ஏன்னா நம்ம பண்ணும் போதே 2ஆ பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க போய்க்கலாம். ஏன்னா கஸ்டமருக்கு நம்ம எவ்வளவு ஆப்ஷன் கொடுக்குறோமோ அவ்வளோ அவங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்க எப்பவுமே இப்போ ரீசெண்டா கத்துக்கிட்டது கஸ்டமர் ஜெயிக்க வைக்கணும், நம்ம ஜெயிக்க கூடாது, கஸ்டமர் நம்ம தோத்து போவோம், அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ கண்டுபிடிச்சு செய்வோம்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த கஸ்டமர் ரிலேட்டடா தான் மாத்திக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா சார், நீங்க மக்கள் மனதை வந்து ஜெயிச்சிட்டீங்க. கண்டிப்பா ஜெயிக்கணும், இன்னும் நிறைய இருக்கு ப்ரோ. கண்டிப்பா சார், தேங்க்யூ சார். எங்களுக்காக வந்து உங்க பிஸி ஷெட்யூல்ல இந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக வந்து இன்டர்வியூ. கண்டிப்பா ப்ரோ, நான் இங்கன்னா அடுத்த தலைமுறைகளுக்கு சில விஷயத்த என்னைக்குமே நாங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது நம்மளுக்கு மட்டும் தெரியக்கூடாது, இன்னும் இது மாதிரி நிறைய பேர்கள் வளரணும், எல்லாரும் சேர்ந்து வளருங்க. இன்னைக்கு உள்ள காலத்துக்கு போட்டிகள் அதிகமா இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு போட்டி நீங்க தான், நான் அதை தான் சொல்ல வருவேன். அதே மாதிரி உங்களை திறம்படுத்துறதுக்கு ஆட்டிடியூடு தான் ரொம்ப முக்கியம். மோட்டிவேஷன் வந்து தேவையே கிடையாது. ஒரு வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஆனா ஒரு மணி நேரத்துல எனர்ஜி கீழே போயிடும். மோட்டிவேஷனை விட உங்களை எப்படி நீங்க செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறதுன்னு நீங்க நிறைய விஷயத்த கத்துக்குங்க. நல்லபடியா உங்க வாழ்க்கையில படிச்சுக்கிட்டே இருங்க. இல்ல இன்னும் எவ்வளவோ வளரணும், நீங்களும் உங்களை மாதிரி பேஜுகளுமே நல்லா நீங்க வளரணும். உங்களுடைய முயற்சிகள் அடுத்தடுத்து எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா சார், எங்க ஊர்க்கதை சேனல் சார்பாகவும் டீம்மேட் சார்பாகவும் ரொம்ப நன்றி சார். சூப்பர்.